நான் பாவம் இல்லையா? மாடு பாவம் இல்லையா? பசு பாவம் இல்லையா? அதாவது ஒரு கவ்வு அது பாவம் இல்லையா? இங்க பாருங்க, நீங்க ரொம்ப நேரம் நிக்கிறீங்க, இதுவே பாவம் தான். உட்காருங்க, உட்காருங்க, சிட் டவுன், டேக் யுவர் சீட். என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? நான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லவே இல்லையே. ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாம்மா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? ஆண்கள் பாவம்னா கண்டிப்பா கை தட்டி இருப்பாங்க. பெண்கள் பாவமா? கை தட்டுங்க. ஆமாங்க, பாருங்க, பெண்கள் தான் இவ்வளவு பேர். அப்ப கூட தட்டுறது பெண்கள் மட்டும்தான். ஆண்கள் ஏன் தட்டல தெரியுமா? பயத்துல. இல்ல ஒரு நிமிஷம், அவங்க சொல்றது நியாயமான ஒரு கருத்துங்க. ஹலோ, why are you laughing? இல்ல சார், ரொம்ப ரொம்ப திமிரா பேசினாப்ல. இல்ல இல்ல, அவங்க சொல்றது நியாயமானது. நீங்க எங்க வேணாலும் போங்க, ஷூட்டிங் போங்க, எங்க வேணா போங்க, என்ன வேணா பண்ணுங்க. அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு சொல்றாங்களே, அது நியாயம் தானங்க. சரி, அன்னைக்கு போன் பண்ணி கொடுங்க. வேணாம், அவங்க சொன்னது தவறு, ஒத்துக்கிறேன். அப்ப பெண்கள் பாவம் இல்லையா நாங்க கேக்குறோம். இல்ல இருக்கலாம்னே, இப்பதான் நாங்க முறையா பேச வந்திருக்கோம். இப்ப ஒரு விஷயத்தையே ஒரு படம் எடுத்து முதல் முறையா ஆண்களோட பிரச்சனையை பேச. நீங்க முதல் முறையா எடுத்தா பெண் பாவம் பொல்லாதது எடுக்கணும். 31ஆம் தேதி தியேட்டர்ல போய் பாருங்க. ஆண்களும் பாவம் தான், பெண்களும் பாவம் தான். ஆக மொத்தம் நான் தான் ஐ ஆம் பாவம்.